ஆராதனை கீதங்கள் 375, கீதம் 188, கிறிஸ்தவ கீர்த்தனை 188, கீதம் 356. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நிறைவை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிச்சயத்திலே செல்வது போல உங்களே செல்வதாக. அன்புள்ளத்தை எங்களுக்கு வந்ததால் எங்களோடு மாடி செலுத்தி நாங்கள் மன்னிக்கிறது போல பண்ணாமல் தீமன்றைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் என்னை கொண்டவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 93ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறக்கிலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்கரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த திருமறை வேத பகுதி பரிசுத்த யோவானின் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள்.
அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயத்தனமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை வேத பகுதி வாசித்து கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கால சூழ்நிலை கருத்திலே வைத்து நாம் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இந்த நாளிலே இருக்கிறோம். இது மிகவும் வருத்தமான சஞ்சலமான காரியம். ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தம் என்று நாம் உணர்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் இந்த பூமியிலே நடைபெறுவதில்லை. ஆனாலும் யூடியூப் வழியாக உங்களுக்கு இந்த இறைச்செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற அவரோடு உபதேசியார் அவர்களும், நான், தம்பி தாஸ் அவர்களும், அதே போல் பிரபு செல்வகுமார் போன்ற தம்பிமாருடைய உதவியோடு கூட இந்த அருட்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 1ஆம் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாருக்கும் தான் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டினார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய ஊழியத்தின் வாயிலாகவும் தன்னோடு கூட ஊழிய செய்தவர்கள், அப்போஸ்தலர்கள் மற்றும் அவருக்கு பிரியமானவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக அவர் காட்சியளித்தார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளையும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தத்தினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். திருஷ்டாந்தம் என்று சொல்லும்போது எவிடன்ஸ், சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பும் தன்னால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களை பயந்து அழைப்பை மறந்து தூரமாய் போய் நின்றவர்கள், விசேஷமாக இந்த நாளிலே தோமா என்கிற அப்போஸ்தலன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பவில்லை. அவரை நம்ப வைப்பதற்காக அவரை தன்னுடைய சீஷனாக அழைத்து எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு 8 நாளைக்கு பின்பு, அதாவது உயிர்த்தெழுந்த 1 வாரத்திற்கு பின்பு 8ஆம் நாளிலே தோமாவை தேடி வருகிறார். அங்கே தோமாவை தேடி வந்து அவருக்கென்று ஸ்பெஷல் ரெவலேஷன், தன்னை விசேஷ விதமாக அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், சீஷருக்கும் அவர்களுக்குள்ள ஆழமான உறவு, அன்பு, அதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனாலே ஒருவன் என்னிலும் நான் அவனில் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அது மாத்திரமல்ல,
நீங்கள் கனிகளை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று யோவான் 15 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த தோமா ஆண்டவரை நம்பியாமல் அவன் விரக்தி அடைந்திருந்தான். பிடிவாதமாக நான் நம்ப மாட்டேன் என்றிருந்தான். மற்ற அப்போஸ்தலர்களெல்லாம் கண்டார்கள், அந்த தேவ பிரசன்னத்தை உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்தார்கள். இதற்கு பின்புதான் தோமா அறிக்கையிடுகிறார், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். அதை குறித்தான் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். முதலாவது தோமாவுடைய வாழ்க்கையிலே த வீக்னஸ் ஆஃப் தோமா அல்லது வீக்னஸ் ஆஃப் தாமஸ் என்று சொன்னார். முதலாவது உயிர்த்தெழுதலை அவன் நம்பவே இல்லை. இரண்டாவது கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்படும் போது கீப் ஆன் டெல்லிங் ஹிம், அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் கண்ணார அவரை கண்டோம், எங்களுக்கு காட்சி அளித்தார் என்று kept on telling him, அப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கிரேக்க பதத்திற்கு மறுபதமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டதுதான் kept on telling him, சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் கண்ணார கண்டோம், அவர் எங்களுக்கு வெளிப்பட்டார், நீ இல்லை, நீ அப்பொழுது அவர் வரும்போது இல்லை என்று எவ்வளவோ அனுபவ சாட்சி, கண்ணார கண்ட அனுபவம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த அனுபவம், சமாதானம் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் அவர்களோடு கூட அனுபவப்பட்டார்கள். அதையும் பகிர்ந்து கொண்டார்கள், அதையும் அவர் உதறி தள்ளிவிட்டார். ஆக அவருடைய இருதயத்திலே கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு இருந்தது, ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அழுத்தம் இருந்தது, டிஸ்அப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் இருந்தது. ஆனால் தான் இந்த 3 காரியங்கள் அவரை நம்ப வைக்க முடியவில்லை. பிடிவாதமான ஒரு அவிசுவாசம், நான் அவருடைய காயங்களிலே என்னுடைய விரலை போட்டு தொட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று ஒரு பிடிவாத அவிசுவாசம். அது மாத்திரமல்ல, முதலாம் யோவான் 1 யோவான் 3:20 சொல்லப்படுகிறது, இருதயத்தினுடைய குற்றத்தை ஆராய்ந்து அறியும் தேவன். ஆனால் இவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். இவர் முற்றிலும் நம்மை நம்பவில்லை, நான் உயிர்த்தெழுதலை முற்றிலும் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். ஆனால் தோமாவுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 10:38 சொல்கிறது, இவர் முற்றிலும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிவிட்டார், விசுவாசத்திலே முற்றிலும் பின்வாங்கிவிட்டார். அது மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையில பகிர்விலும் இவருடைய அனுபவத்திலும், அவர்கள் சொல்லுகிற அனுபவத்திலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. அவருடைய இந்த பகிர்வு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் திருப்தி அடையாமல் இருப்பார்கள், அவிசுவாசிகள் திருப்தி அடையாமல் இருப்பார்கள். முற்றிலுமாக தோமா சீசத்துவ ஊழியத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள ஆயத்தமாயிருந்தார். இவ்வளவு வீக்னஸ் ஆஃப் தோமா அல்லது வீக்னஸ் ஆஃப் தாமஸ் என்று சொல்லலாம். இவ்வளவு பலவீனங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பலவீனங்களை மாற்றினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இவருடைய இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் இந்த கொரோனாவை அனுமதித்திருக்கிறார்? ஏன் இந்த உலகம் இவ்வளவு பாடு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது? ஒவ்வொரு நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்? தடுத்து நிறுத்தக்கூடாதா? இரக்கமுள்ள தேவன் அல்லவா, அன்புள்ள தேவன் அல்லவா, எல்லாரையும் நேசிக்கிறவர் அல்லவா, எல்லாரையும் காப்பாற்றுகிறார் அல்லவா என்ற சந்தேகங்கள், என்ற கேள்விக்குறிகள், என்ற தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இதயத்தில் எழும்பக்கூடும். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவை சந்தித்தது போல நம்முடைய அவிசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். இந்த கொரோனா என்கிற பொல்லாத வைரஸை அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது சொன்ன தேவன் ஒருவேளை மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்திய நாட்டிலே ஆண்டவர் கிருபையாய் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் 27,000 மக்கள் மரித்து போனார். ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளை கணக்கு பார்க்கும்போது நம்முடைய நாட்டை ஒப்பிடும்போது எவ்வளவோ ஆண்டவர் கிருபையாக
சாவு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய இந்திய தேசத்திலே, குறிப்பாக தென் தமிழகத்திலே அநேக ஜெபக்குழுக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர், நீர் கிருபையாய் இறங்கும் இறங்கும் இறங்கும், கிரியை செய்யும், எங்களை உயிர்ப்பியும் என்று, எங்களுடைய மக்களை, இந்திய மக்களை உயிர்ப்பியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அந்த வியாதியை தடுத்து நிறுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய இந்திய சுகாதாரத்துறையினுடைய அறிவிப்பின்படி அநேக சமூக பரவல் இல்லை, குறைந்திருக்கிறது என்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாராலே? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்ற வேதம் சொல்கிறது போல இதை ஆண்டவர் செய்கிறார். ஆக தோமாவை சந்தித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த முதலாம் ஞாயிறு உங்களுடைய வீட்டையும் சந்தித்து உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய அவிவிசுவாசத்தை ஆண்டவர் நீக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராக கடந்து வருகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்னை யார் என்று நீங்கள் சொல்கிறேன் சொல்லும்போது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் சொல்கிறார், இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, ஆவியானவரே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்கிறார். ஆக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய அங்கே நான் வாசிக்கும் போது பேதுரு தான் சொல்கிறார், குமாரனாகிய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உம்மை விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கிறோம். ஆக நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன் சொன்னது போல, பவுல் அறிந்தது போல, இந்த பேதுரு அப்போஸ்தலர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறார். என் அருமையான திருச்சபை பிள்ளையை, இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான திருச்சபை பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஈஸ்டராக இது அமையட்டும். ஆண்டவரோடு கூட, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட உறவாடுகிற, அவருடைய வல்லமையை அனுபவிக்கிற, அவருடைய கிருபைகளை அனுபவிக்கிற, அவருடைய சத்தத்தை அனுபவிக்கிற, அவருடைய பிரசனத்தை உணர்கிற ஒரு ஈஸ்டராக மாறட்டும். அது மாத்திரமல்ல, இந்த தோமாவை ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்த பிறகு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எங்கெல்லாம் குறுக்கிடுகிறாரோ அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆண்டவர் இவரிடத்திலே தரிசனமாகி தோமாவை பார்த்து சொல்லுகிறார், அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீ அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன், என்னோடு கூடிய செய்தவன், நான் அற்புதம் செய்யும் போது என்னுடைய அருகிலே நின்றவன். நீ அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான். என்னை உயிரோடு இருக்க விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். ஆண்டவர் இப்படிப்பட்ட விசுவாசிக்கிறவன் பதறான். அநேக காரியங்களை விசுவாசத்தை குறித்து வாசிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவை பார்த்து மாத்திரம் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்கள் பயத்தோடு, சந்தேகத்தோடு, கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் குறித்து, கடவுளை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும்போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, கிரியை செய்கிறாரா கிரியை செய்யவில்லையா, அவருடைய வல்லமை இன்றைக்கு உண்டா இல்லையா என்று அநேக அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தோமாவை கேட்ட கேள்வியை இன்றைக்கு கேட்கிறார். நீ அவிசுவாசியாகிறான், விசுவாசியாயிரு என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அவர் கேட்டவுடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாக ஏற்படுத்துகிறார். அது என்ன? யோவான் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 பகுதிகளில் வாசிக்கிறோம். இந்த திருப்பு முனையிலே முதல் காரியம் இந்த தோமா அறிந்து கொண்டது, ஆதியிலே தேவன் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்தார். சிருஷ்டிப்பின் தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை அவருடைய திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த யோவான் சுவிசேஷத்திலே அவருடைய அனுபவத்தை எழுதுகிறார். அவர் ஆதியிலே சிருஷ்டிப்பின் தேவன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கும், நாம் அவருக்காக உண்டாயிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், நாமும் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொண்டார். ஆக சிருஷ்டிப்பின் தேவன், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகர், ஒரே கடவுள். யோவான் 3:16 சொல்லுகிறார். அதே போல நமக்கு ஒரே ஒரு இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர் இங்கே உணர்ந்து கொண்டார். முதலாவது காரியம். இரண்டாவது, ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, மரித்தோர்க்கும் ஜீவனுள்ளர் மேலும் ஆண்டவராகிய கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டார். ஜீவனுள்ளோருக்கும், அதாவது மரித்தோருக்கும், எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அதாவது மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால், மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அதான் பவுல் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே இந்த ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே இதை அறிந்து கொண்டார். எல்லாத்திற்கும் இயேசு கிறிஸ்து தலைவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அவர் அறிந்து கொள்கிறார். அடுத்தபடியாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, அவர் எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கிறார். நானே உயிர்த்தலும் ஜீவனமாய் இருக்கிறேன், உயிர்த்தலின் முதற் பலனாக என்கிற உண்மையை அறிந்து கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய, எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை உயர்த்தினார். வானத்தில் உள்ளோர், வானத்தின் கீழே பூமியில் உள்ளோர் எல்லாரும் அவரை கண்டறிட்டு பணிந்து கொள்வார்கள். அவர் எல்லா நாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்கிற ஒரு மேலான காரியத்தை அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது அனுபவம் என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பணிந்து கொண்டார். என் தேவனே, என் ஆண்டவரே. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. கடைசியாக அவர் சொல்லி புரிந்து கொள்கிற வார்த்தை, என் தேவனே, என் ஆண்டவரே. அப்படியானால் எனக்கு சொந்தமானவர் வேற யாரும் இல்லை. எனக்கு சொந்தமானவர், எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தவர், எனக்காக என்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவருக்காக நான் என்றைக்கும் ஊழியம் செய்வேன். முதலாவது இப்படிப்பட்ட பணிவோடு, இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு முதலாவது விசுவாச ஆராதனையை அங்கே தொடக்கிறார். என் தேவனே, என் ஆண்டவரே. இதை எதை காட்டுகிறது என்றால், அவருடைய பணிவு, அவருடைய விசுவாச அறிக்கை, அவருடைய ஆராதனை. ஆண்டவரை இப்படி சொல்லி ஆண்டவரை ஆராதித்துக் கொள்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை. நீங்கள் இது மாத்திரமல்ல, தோமா மாத்திரமல்ல, பேதுருடைய வாழ்க்கையில யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3வது தரிசனமாக பேதுரு மீன்பிடிக்க செல்கிறார். நான் மீன்பிடிக்கப் போகிறேன், நீங்களே என்னோடு வாருங்கள் என்று சொல்லி மீன்பிடிக்கப் போகிறார். அங்கே ஆண்டவருடைய துணை இல்லாமல் அங்கே வெறுமை, தோல்வி, அங்கே விரக்தி. அங்கே ஆண்டவர் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அங்கே போய் கேட்கிறார். அவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள், நாங்கள் வலையை போட்டோம், உங்களுக்கு ஒன்று ஆகக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அதே வலையை வலது பக்கத்திலே போடுங்கள். போடும்போது இழுக்க முடியாமல் 153 பெரிய மீன்களை இழுத்தார். ஆக உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்ணார கண்டான். அதற்கு பிறகுதான் இதே அற்புதத்தை இதே ஆண்டவர் எனக்கு செய்தாரே, வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அநேக பிடித்தேனே, உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்று அழைத்த தேவன் இவர்தான் என்று
ஆண்டவர் அழைக்கும் போது நீங்கள் அடையாளம் கண்டவர்கள், ஆண்டவரை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அனுபவித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நாளும் காலம் கடந்து இருக்கும் போது, சோதனை பெருகும் போது, கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, தரித்திரம் வரும்போது, கடன் வரும்போது, ஒருவேளை பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குன்றி போகிறோம். ஆரம்பத்திலே பேதுரு விசுவாசத்திலே நன்றாக இருந்தார். ஆனால் மரித்த பின்பு இயேசு சிலுவையிலே மரித்தார், அவரை சிலுவையிலே அடைத்து விட்டார்கள் என்ற செய்தி, அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொன்ன உடனே நான் மீன் பிடிக்கப் போகிறேன், என்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறேன், அழைப்பை மறந்து சென்றேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே மூன்றாவது தரிசனமாக பேதுருவிடத்திலே குறுக்கிட்டு அவருடைய அழைப்பை புதுப்பித்து உயிர்ப்பித்து மறுபடியும் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அதனால்தான் முதல் நூற்றாண்டிலே பேராயராக பேதுருவை பயன்படுத்துகிறார். ஆதி திருச்சபை ஒரே பிரசங்கத்திலே 3000-5000 ஆத்துமாக்களை கொள்ளைக்குள்ளாக கொண்டு தொற்கால் என்கிற அருமையான சகோதரி மரித்திருக்கும் போது அங்கே அழைத்து வரப்பட்டவர் இந்த அப்போஸ்தலன் பேதுரு. அங்கே ஒரு உயிர் தழுகிற ஒரு அனுபவத்தை அங்கே நடப்பிக்கிறதை பார்க்க. நம்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவர். ஒருவேளை மனுஷ ரீதியாக பலவீன நிமித்தமாக பயந்த சூழ்நிலையிலே, அழைப்பை மறந்த சூழ்நிலையிலே, பின்வாங்கிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அப்படியே கெட்டுப்போக வேண்டும் என்று ஆண்டவர் விடாத தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், தேடி வரும் தேவன், அழைப்பை மறுபடியும் புதுப்பித்து அவளை வல்லமையான கருவியாக இந்த உலகத்திலே பயன்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சபையை துன்பப்படுத்தவும் கிறிஸ்தவர்களை கொல்லவும் நிருபத்தை வாங்கி அவன் புறப்பட்டு குதிரையில் செல்லும் போதுதான் ஒளியின் தேவன், வல்லமையின் தேவன், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை அவனை சந்தித்தது. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவர் சவுலுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு சவுலை பவுலாக மாற்றுகிறார். என்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவிவிசுவாசனுடைய வாழ்க்கையிலே, பயந்த சூழ்நிலையிலே, பின்வாங்கின சூழ்நிலையிலே, தடுமாற்ற சூழ்நிலையிலே, சந்தேக சூழ்நிலையிலே யாரெல்லாம் ஒதுங்கி பயந்து நடுங்கி நாம் ஓரங்கட்டி கட்டப்பட்ட நிலைமையிலே முடங்கி கிடக்கிறோம், இயேசு வந்து குறுக்கிட்டு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறார். சவுல் பவுலாக மாறினார். பவுலின் மூலமாக ஆதி திருச்சபையிலே 13 திருச்சபைகள் ஏற்படலாயிற்று. அவருடைய கட்சியை தொட்டு அநேக பேர் சுகம் பெற்றார்கள். விரியன் பாம்பு அவருடைய கையை கடித்தும் ஒன்று செய்ய முடியும். அவர் சொன்னார், விஷத்தை குடிப்பீர்கள், சர்ப்பங்களை கைகளை எடுப்பீர்கள், அது ஒன்று உங்களை சேதப்படுத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்த தாசன் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக கிரேக்கர்களை ஆண்டவர் கொண்டு வந்தார், அநேக யூதர்களை ஆண்டவர் கொண்டு வந்தார், அநேக புரஜாதிகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவர் அப்படி வல்லமையான கருவியாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தோமா உடைய திருப்பு முனை, இந்த பேதுருடைய திருப்பு முனை, சவுல் பவுலாக மாறிய பின்பு திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம், ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அற்புதங்கள் அடையாளம் நடந்தது. அங்கே ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அற்புதங்கள் அடையாளம் நடைபெற்று பயம் உண்டாயிற்று ஜனங்களுக்குள்ளே. இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? உலகத்தை கலக்கிறவர்கள் என்ற பெயரை பெற்றார். பவுலுக்கும் பர்னபாசுக்கும் கொடுத்த பெயர் மெர்க்குரி என்று அழைக்கப்பட்டார்கள். பௌர்ணமி, பௌர்ணகேஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த தோமா ஆண்டவர் சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் ஒரு தலைகளாக, ஒரு திருப்பு முனையாக ஏற்படும். நேராக இந்தியாவுக்கு வந்தார். வந்து தம்முடைய தமிழ் மொழியை கற்று சென்னையிலே மயிலாப்பூரிலே பிராமணர்கள் மத்தியிலே இயேசுவை அறிக்கை செய்தார். இயேசுவை முகமாய் கண்டேன், அவரை நான் தொட்டு அனுபவித்தேன், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தவர், அவர் இந்த உலகத்திலே உங்களை தேடி வந்தவர், உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானவர், அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு,
நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். 1 யோவானிலே அவர் எழுதுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு அளித்த மேலான வாக்குத்தத்தம். யோவான் 3:16 இந்த பைபிளில் முதுகெலும்பு சொல்லலாம், முதுகெலும்பு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பிராணகுமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அடையபடிக்கு அவரை தந்துவழி இவ்வளவாய் உலகத்தில் அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை என்கிற வார்த்தை எழுதுகிறார். 1 யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாகவே இருக்கிறார். எல்லாருடைய அன்பு சாட்சி அங்கே வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:32, லூக்கா 12:8, யாரெல்லாம் மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறார்களோ அவளை நான் பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு முன்பதாக அவருடைய அறிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். பேதுரு அநேக பிராமணர்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தினார். இந்த மயிலாப்பூரிலே இன்றைக்கு அவருடைய அடையாளம் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லி சரித்திரத்திலே இடம் பிடித்து கிறிஸ்டியன் ஹிஸ்டாரிக்கல் அந்த பிளேஸாக அமைகிறது. அதாவது கிறிஸ்டியன் ஹிஸ்டரியிலே இவருடைய ஜீவன், இவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சகாப்தத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அநேக கொள்ளை பொருளாக ஆத்மாக்களை அவர் சம்பாதித்தார். ஆண்டவருக்காக கடைசியிலே ஈட்டியாரை குத்தப்பட்டு அதே மயிலாப்பூரில் இரத்த சாட்சியாய் மரித்தார். பேதுருவும் அப்படித்தான், என்னை தலைகளாக அறையுங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பவுலும் அப்படித்தான், ஆண்டவருக்காக இனி நான் அந்த கிறிஸ்துவை நீ பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஆண்டவருக்கு என்று தாரை வார்த்து, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எனக்கு ஜீவன் கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது தான் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவார். உங்களுடைய இந்த தோமாவை போல நீங்கள் முரட்டாட்டுள்ளவர்களாய் அவிசுவாசிகளாய் இருந்தார் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். தோமாவே நீ கண்டு நீ விசுவாசிக்கிறார், காணாமலே விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அவிசுவாசியாயிரம் விசுவாசியா. 2வது, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறார், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அனுதினமும் பவுல் எழுதுனது போல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நடக்கிறோம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் மூலமாக வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆராதித்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. இட் இஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தனிப்பட்ட அனுபவத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அனுதினமும் நமக்கு மாத்திரம் சொந்தமாக்கிக் கொள்ளாமல் நாம் மாத்திரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து செல்ஃபிஷாக சுயநலமாய் வாழ மற்றவர்களுக்கு நாம் பேதுருவை போல, பவுலை போல, மற்றவர்களுக்கு தோமாவை போல நாமும் மற்றவர்களுக்கு திருப்புமுனை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அவர்களைப் போல கருவியாய் பயன்படும் போது பரலோகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதி வைப்பார். நம் மூலமாக அநேக ஆத்மாக்கள் பரலோகத்திலே வந்து சேர ஆதி அப்போஸ்தலரை பயன்படுத்தின கர்த்தர் உங்களையும் பயன்படுத்தி நாளை ஆசீர்வதிப்பாராக. அதனாலே கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்க பாக்கியவான். நாம் ஆண்டவரை ஒரு நாளும் ஒருவனும் ஒரு கால தேவனை கண்டது என்று வேதம் சொல்லும். ஆக நாம் விசுவாசத்திலே தரிசித்து, விசுவாசத்திலே ஜெபித்து, விசுவாசத்திலே ஆராதனை செய்து, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, அவருக்கு ஊழி செய்து, அவரை அறிக்கை செய்து, பரலோகத்திலே தேவர்களுக்கு முன்பதாக நம்மையும் ஆண்டவர் அறிக்கை பண்ணக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணி ஆதி அப்போஸ்தலரை பயன்படுத்துவது போல நம்மையும் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, உயிர்த்தெழுந்த பின்வரும் முதலாம் ஞாயிற்கான ஸ்தோத்திரம். தோமாவை சந்தித்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுடைய ஆதி திருச்சபையிலே ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மூலமாய் உண்டு பண்ணினீரே
ஆண்டவரே, அதே போல பேதருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி அவர் மூலமாக 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். அவரை வல்லமையான கருவியாய் பயன்படுத்தினீரே. சவுல் பவுலாக மாறி நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குறுக்கிட்டு மொழியின் தேவன், வல்லமையின் தேவன், நீர் யார் ஆண்டவரே என்ற கேள்வி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு பெரிய திருப்பு முனையை பவுலுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி அவரையும் 13 நிருபங்களை எழுதவும் 13 திருச்சபைகளை ஏற்படுத்தவும் அவர் மூலமாக அநேக கிரேக்கர்கள், யூதர்கள், புரஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். பேதுரு சாதாரண மீன்பிடி குடும்பத்திலே பிறந்தவர், அவரையும் யூதர்கள் மத்தியிலே பயன்படுத்தி ஆதி திருச்சபையிலே முதல் பேராயராக பயன்படுத்தி வல்லமையான கல்வியாய் பயன்படுத்தினேன். தோமாவை என்னுடைய இந்திய தேசத்திற்கு வந்து இரத்த சாட்சியாய் மறிக்க உதவி செய்கிறே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த தரிசனத்தினுடைய அந்த திருப்பு முனை, அந்த தாக்கம் இதை உண்டாக்கியது. நாங்களும் பேதுருவை போல வேத சொன்னார், ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை சிலுவையிலே நேரே அறைந்தீர்கள், என்னை தலைகளாக அறைங்கள் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படிப்பட்ட தாரக மந்திரத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்தது. எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று ஆரம்பித்து உமக்கென்று முடிக்க, உமக்கென்று வைராக்கியமாக ஏதாவது காரியத்தை செய்ய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எங்களோடு கூட குறிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை மாற்றத்தை இந்த நாளிலே ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.